ஐயா வைகோ சொல்றாரு, 2013ல நான் ரிட் மனு போடப்பட்ட காலத்துல என்ன முகாந்திரம் இருந்ததோ, அது இன்னமும் இருக்கு. புலிகளின் ஆதரவாளனா நான் அத திரும்பவும் விசாரணைக்கு உட்படுத்தணும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது, அது இந்த வழக்குல முகாந்திரம் இல்ல. ஏன்னா, நீங்க ரிட் மனு போடப்பட்டப்ப இருந்த வழக்கு இது இல்ல. ஏன்னா, அதன் மீது 2014ல ஒரு முறையும், 2019ல ஒரு முறையும், 2024ல ஒரு முறையும், மறுபடியும் அது மறு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு முறை தடைய நீட்டிச்சு உத்தரவு வழங்குறாங்க இல்லையா? அப்போ நீங்க போடப்பட்ட வழக்கு வேற. இங்க உத்தரவு ஏற்கனவே 2019லயும் 24லயும் அது மறு உத்தரவு ஆயிப்போச்சு. அந்த வழக்குக்கும், இந்த வழக்குக்கும் சம்மந்தம் இல்ல. இந்த வழக்குல முகாந்திரம் இல்லாத காரணத்தினால, இந்த வழக்க தள்ளுபடி செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா சுமந்த் உத்தரவிடுறாங்க. ஐயா வைகோ இந்த நீதிமன்றத்துல ஒரு வழக்கு 13 வருடம் கழித்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு, முகாந்திரம் இல்லன்னு தள்ளுபடி செய்ற இந்த ஜனநாயக கேலிக்கூத்த பார்த்து, ஒரு ஏளன சிரிப்ப சிரிச்சுட்டு ஐயா வைகோ வெளிய வராரு. வெளிய வந்து மாணவர்கள, மக்கள திரட்டி, புலிகளுக்கு ஆதரவான போராட்டங்கள முன்னெடுத்து, இந்த தடைய கட்டாயம் வென்றெடுப்போம் அப்படின்னு இந்த வயசுல ஐயா வைகோ சவால் விடுறாரு. அதிகார வர்க்கத்துக்கு எதிரான தன்னோட எச்சரிக்கைய பதிவு செய்றாரு. நிச்சயம் நாங்க போராடி இதில வெற்றி பெறுவோம்னு சொல்றாரு.